இப்படி பிள்ளைங்க போட்டா தாயா நல்லா இருக்கு. வேணா காப்பு கட்டியிருக்கேன். ஆஹா என்ன அழகு, எத்தனை அழகு. அரேபியன் குதிரை மாதிரி மக்கா மக்கா. ஒரு குதிரையை வளர்க்கிறான் பாரு, ஏமாத்திட்டு போய் காலாட்டு உள்ள நடக்கு. சூப்பர். ஆஹா என்ன அழகியா. உங்க எல்லாத்துக்கும் நன்றி. பெண்ணுண்டா இப்படி இருக்கணும்யா. போட்டிக்கு போட்டி. ஆமா வீச்சுக்கு வீச்சு. எடைக்கு எடை. யார் என்னன்னு முதல்ல விசாரிச்சு பார்ப்போம். என்னங்க சொல்றீங்க மாப்பிள்ள? எங்க அண்ணன் தர்ம போயிட்டாரு. இந்த நாடகம் பார்க்காம போறவங்களுக்கெல்லாம் வயித்தால ஓடிடும். எப்படி வயித்தாளத்தை எப்படி நிறுத்துவங்க? பிறகு நான் நிறுத்தி காமிக்கிறேன். எப்படி? முதல்ல இவளுக்கு ஓடுற வயித்தால அவளுக்கு ஒரு குழந்தை கட்டி விடுங்க பின்னாடி. பாப்பா விடிய விடிய வரட்டி சனக்கல்தியா போச்சடா. ஏண்டா டேய் சிவமுருகா நொக்கால ஓலி ஊர்க்கூட்டம் போட்டு ஊமையா போட்டு ஊர்க்கூட்டம் எப்பத்தான் பாஞ்சாக்கிறது உங்களுக்கு வர தெரியல. எனக்கு தொண்டை வலிக்கு. எனக்கு நான் ஊம்ப இல்ல, நீ ஊம்பையா? நான் ஊம்ப இல்ல, நீ ஊம்பையா? பெட்டிக்காரையா மிருதங்காரையா? ஆண்டவா விநாயக பெருமானே, என்ன ஒரு அழகை கொடுத்து, எப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்து என்ன செல்வண்ணே. அருமையான பிள்ளைய கொடுத்து கடைசியில வாயில கொண்டு போய் வச்சுட்டாங்க. எதை கொண்டு போய் வச்சாங்க? வாய் வைக்க விடாம ஆக்கி விட்டேன். ஊமை பிள்ளையா போச்சோ? எதுல விட்டேன்? வாயில. அத்தாடி எத்தான் தண்டி அத்தாடி நக்க ஆரம்பிச்சு. அப்பா 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 பா அப்பா பா 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 பா. புடுக்கு. என்னது? ஏய் என்ன சொல்லுது ஒண்ணு? பாபா ஊமை பிள்ளையா இருந்தாலும் எப்படி பண்ணுதுவாரு? ஏறி அடிக்கிறாரா? ஆனா அது மட்டும் கேட்கல, செய்யும் எல்லாம் நான் சொல்லி பரவாயில்ல. ஊமையா இருந்தாலும் வெளிநாட்டுக்கார பிள்ளையா இருந்தாலும் இருக்கும். ஹிந்தி தெரியும். ஆமா. எங்க படிச்ச? எங்கே? அரசகுலம் கருப்பியாட்ட. அவர் பிச்சு விட்டுவாரு. ஏமா கியா புல்தாக வாத்தாக ஜாத்தாக. ஹிந்தி தெரியலையே, ஒருவேளை மலையாளமா இருக்குமா? மலையாளம் தெரியுமா? அடேய் நண்டு மண்டையா சமண போட்டு உட்கார்றா. இங்க தெரியுதுடா. மலையாளம் தெரியுமா? எந்த சேச்சி? எந்த கேட்டா? நம்மளுடைய நாளைக்கு வெள்ள மணி சேச்சி இருக்கு பிடிச்ச உண்மா தான். ஆமா அப்படித்தான் சொல்லுவேன். கடல் உள்வாங்கி. அது ஹிந்தியும் தெரியல, மலையாளத்திலும் தெரியல, தெலுங்குல விடுவான். ஏ முண்டி நீ இப்படி ஒஸ்தாவா பல்கிஸ் மைக் செட் ஓனர் குத்த வச்சு குத்தண்டி. தெலுங்கு தெரியாது, திடீர் நகர்ல வச்சு திடீர்னு குத்துவாங்க. வேணாங்க. மொழியில சிறந்த மொழி எந்த மொழி? தமிழ் மொழி. தமிழ் மொழியிலேயே நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்குல்ல, நம்ம பெத்த தாய் தான் பெண்ணு தானே, கொஞ்சம் டீசெண்டா பேசி பார்ப்போம். மேடம் புளுத்திகா. புளுத்திகா ஹலோ, உங்களை தாங்க வசந்த மாளிகை வாணிஸ்டி மாதிரி இருக்கும். அடியே சானாமுனா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன பேசுனாலும் அந்த பிள்ளை கேட்கல. வாய் பேசுற பிள்ளை, நீங்க அந்த பிள்ளை தூக்கி போட்டு அமுக்குனாலும் என்ன பெப்ப பெப்பன்னு சொல்லுவேன், ஒண்ணுமே சொல்லாது. ஊர்க்காரங்க கேட்டாலும் யாரு கேட்டா சொல்லாது. நாடக அமைப்பாளர் இருக்கேன் பாருங்க, அவரு பெப்ப பெப்பன்னு தான் சொல்லு. அவன்கிட்ட போனாலும் ஊம்பு. நீ தூக்கி போட்டு அமுக்குன்ற பாத்துக்குவா. ஹலோ மேடம் பிரித்திகா, உங்களை தான்
பின்னாடி கிழிஞ்சிருச்சா வந்து நக்கி விடு. உனக்கு எவ்வளவு ஏத்த இருந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா, எவ்வளவு ஒரு துணிச்சல் இருந்தா, ஒரு திமிர் இருந்தா, ஒரு ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஜான் பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னே. வாயடக்கமா கையடக்கமா நானும் பொறுமையா இருந்து பாக்குறேன். என்னையும் பாரு, என் வீட்டு மாறிய தமிழ் ஏறிக்கிட்டு வரேன். எனக்கு எரும மாடு. என்னடி சொல்லுடி பசுமாடு? நான் எரும மாடு. நான் ஏடி வெறிஞ்சிருக்கு. நான் எரும மாடு, நீ பசுமாடா? ஆமாடா. அட உடனே பேசினா அடப்பு தெரிச்சு போயிடும். சொல்லுவேன். என்னடி? போடு போடு தாடி. நீ புடி மாடுடி. அப்படியா? நீ புடி மாடு. புடிச்சு பாக்குறியா? புடிச்சு பாக்குறேன். புடிச்சு பாக்குறியா? புடிச்சிட்டு இன்னும் ஒரு நான் ஒண்ணே பிடிக்காம விட மாட்டேன். நான் பாத்துறியாடா? நான் புடிச்சிட்டு இன்னும் ஒரு கமிட்டில உட்காரவாடி. டான்ஸாக நடந்து கொண்டிருக்கும் மதுரையை சேர்ந்த பிரித்தியா தேவிக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் மரியாதை செலுத்தப்படுகிறது. வாடி. உன்னை விட அவனுக்கு சைஸ் பெருசு. எனக்கு மாலை எடுத்து கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் மற்ற இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் மதுவில் தமிழ்நாடு நாடக கலைஞர் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். மாலை கொடுங்க, மாலை கொடுங்க. இந்த நாட்டு பொம்பளை தானே? 2026 வந்திருக்கீல? ஒரு மாலை மட்டும் கூட. இது 2000 போடா. எட்டி உதச்சன போடா, சைடுக்கு போடா போடா. நீ தான் சாணி ஓட்டேடா. ஒருத்தன் கங்காத்திட்டு இருக்காடா. இந்த மாலை 2026. நீ பொம்பளை தானே? ஆமா. நீ பெண் தானே? எஸ். நல்லா பேசுறீங்க. டெஃபினெட்லி. நான் ஒரு ஆம்பளை, நீங்க ஒரு பெண். ஆமா. இந்த மாலை சரி. என்ன மாலை? இது வந்து பூ மாலை. நோ போடா நண்டு மண்டையா. இது வந்து மாலைனா ஒரு மாலை தாங்க. இது ஆம்பளை மாலை. எப்படி சொல்றீங்க? ஆம்பளை மாலைன்னா குஞ்சு கீழே ஓ, தொங்கும். குஞ்சு தொங்குதா? சரி. பொம்பளை மாலைன்னா இப்படி மழுக்குன்னு இருக்கும். ஓ, இதுக்கு கூட மாலை, அது ஆம்பளை மாலை பொம்பளை மாலைன்னு இருக்கு. மாலை மட்டும் இல்லங்க பிரித்திகா. சரிங்க. சோடா ஒண்ணு இருக்கு தெரியுமா? சோடாவுல 2 சோடா இருக்கு. என்ன சோடா? குண்டு சோடா, வெறுஞ்சோடா. சரி. இந்த ஆம்பளை சோடா என்னது இருக்குமா? என்ன இருக்கும்? குண்டு உள்ள கிடக்கும். ஓகே. பொம்பளை சோடாண்டா மழுக்குன்னு இருக்கும். ஓ, பல்கிஸ் மைக் செட் பாத்தியா? ஓ, ஆமா. இந்த குழாய் கட்டி இருக்காங்கல்ல? ஆமா. இது வந்து என்ன குழாய்? ஆம்பளை குழாய். இது ஆம்பளை குழாயா? அது எப்படி சொல்றீங்க ஆம்பளை குழாய்னு? ஆம்பளை குழாய்ண்டா உள்ள தண்டி இருக்கும். ஓ, பொம்பளை குழாய்னா மழுக்குன்னு இருக்கும். ஓ, அப்படியே. எல்லாத்துலயும் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கு. பொம்பளைக்கு ஆம்பளைக்கு எப்படி வித்தியாசம் இருக்கோ அதே மாதிரி எல்லா பரத்துலயும் வித்தியாசம் இருக்கு. அப்ப ஆம்பளைக்கு எத்தனை ஓட்ட, பொம்பளைக்கு எத்தனை ஓட்ட? ஆம்பளைக்கு எத்தனை ஓட்ட, பொம்பளைக்கு எத்தனை ஓட்டனா? எங்களுக்கு இருக்கிறது 2 ஓட்டை. இல்லம்மா, உங்க உடம்புல 9 ஓட்டை. 9 ஓட்டை எப்படி? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 9 ஓட்டை. சரி. கல்யாணம் ஆன பின்னாடி 11 ஓட்டை. அது எப்படி? எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் 9 ஓட்டை. எப்படி? இந்த சொல்றேன் பாருங்க. மூக்கு 2. ஆமா. 2. காது 2. 4. ஆமா. வாய் 1. 5. 5 ஆயிடுச்சா? 5 ஆச்சு. ஆமா. அதுக்கப்புறம் காது 2 சொல்லிட்டேன், மூக்கு 2 சொல்லிட்டேன், கண்ணு 2 சொல்லிட்டேனா? ஆமா. கண்ணு 2 சொல்லல. சொல்லல. 6. கண்ணு 2 ஓட்டை. 7 ஆச்சு. 7 ஓட்டையாச்சா? ஆம்பளைக்கு சொல்ல வரேன். முன்வாசல் 1, முன்வாசல், புறவாசல் 1. டேய் 7 ஓட்டை. சரி. பெண்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 9 ஓட்டை. கல்யாணம் ஆன பின்னாடி 11 ஓட்டை. எப்படி? ஆமா. நீங்க கண்ணு 2, கண்ணு 2, மூக்கு 2, காது 2, 6, வாய் 1, ஆமா 7, புறவாசல் 1, ஆமா, கொல்ல புறவாசல் 1. ஆமா. எத்தனை ஓட்டை? 9 ஆச்சு. குழந்தை பெத்த பின்னாடி நீங்க பெத்த தாய்க்கு பால் கொடுப்பீங்கல்ல? ஆமா. உலகத்திலே கலப்படம் இல்லாத ஒரு பால் தாய்ப்பால். இந்த 2 கொங்கையிலே 2 ஓட்டை. அப்ப 11 ஓட்டை வந்துருச்சா? கை தட்டுங்க. சிறப்பான ஒரு விளக்கம். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க கூடிய விஷயம். தெரியுமா இல்லையா? ஆமா. அப்ப நீங்க பெண்கள் பெரியவங்க பேசுறீங்க, ஆமா. நான் ஆண்கள் பெரியவங்க பேசுறேன். ஆமா. எல்லா உலகத்திலையும் சரி, ஆண்களும் பெண்களும் சரிசமம். சரிசமம். உண்மை. இப்ப சொன்னீங்க, இப்ப மனசார ஏத்துக்கிறேன். சில ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா தனக்கு தான் என்ற ஆணவத்துல பேசிட்டு இருப்பாங்க. ஆனா என்னைக்குமே தன்னடக்கத்தோட தன் சுயமரியாதையோட பெண்களை விட்டு கொடுக்காம பேசுறது யாருன்னா அது சண்முகராஜா அண்ணன் மட்டும்தான். உண்மையிலே ஒரு தெரியாத பிள்ளை வந்தாலும் சரி, தெரிஞ்ச பிள்ளை வந்தாலும் சரி, எல்லாம் விட்டு கொடுத்து போறன்னு ஒரு மனப்பான்மையோட வாழ வைக்கிறது யாருன்னா அண்ணன் பெரிய மனுஷு. அப்படி பேசுறீங்கல்ல? ஆமா. நீங்க நான் உங்களை ஐஸ் வச்சாலும், நீ இந்த மேடையில என்ன ஐஸ் வச்சாலும் நான் விட்டு கொடுக்க. என்ன மசத்துக்கு நான் உனே ஐஸ் வைக்கிறேன்? சிறு பேசாத. பொட்டி தரிச்சு போயிடும். உனக்கு அடப்பு தரிச்சு போயிடும். யார் குடுக்குற உடல குள்ள காவடிக்கு அண்ணா காவடி கோவித்தான் போயிருவேன். நீ சொல்லிட்டேன்னா நான் விட்டுட்டு போயிருவேன். நீ உனக்கு போடுற ஓடல உங்க தாத்தா விட்டு உள்பாவட புருண்டுகளையே. நான் போடுற பாட்டு உங்க அப்பா விட்டு அன்றா தரக்கு கிழிச்சிட்டு
போகாத. சரி. அவன் 100 நாள் வேலை பார்த்துருவேன். நான் 200 நாள் வேலையை பார்த்து விட்டு அப்படியா? தெரியுமா? 100க்கு 200க்கு என்ன வித்தியாசம்? 100க்கு எனக்கு என்ன வித்தியாசம்? ஒரே எழுதுதான். 100க்கு 200க்கு ஒரே எழுத்து தான். என்ன 1 அது 2. ஆமா. அப்ப 1ல 1 வச்சுனா உங்கட்ட 1 எட்ட 2. 1ல 1 வச்சுனா 1ல 1 வச்சா சைவர். சைவர். ஆமா. சைவர்ல 1 போகுமா? போகாதுங்க. போகும். ஏய் நான் சொல்லி கொடுத்தியா? போகும். ஏய் எப்படி? இங்க வர சைவர். ஆமா. இங்க வர 1 உள்ள போகுது. ஓ வாயில விடு. குனி அதுல விடுறேன். ஏய் இங்க இருங்க. நீங்கெல்லாம் எங்க மசுத்துக்கு இங்க பாரியா அதுல பிரார்த்தனமா ஏண்டா? இது என்ன என்னடா? முடி வச்சு ஏமாத்துறானே. என் முடிய ஏமாத்த நினைக்கிறியா? என்னது? ஏமாத்த நினைச்சிட்டு இருக்கியா? இங்க மறுபடியும் சொல்றேன். வந்தாரே வாழைக்கு நாடு தமிழ்நாடு. அதுல போய் பேச மாட்டா யாரா? அது நான் மட்டும் தான். அப்படியா? அசிங்க ஆவாச பேச மாட்டது யாரா? அது நான் மட்டும் தான். அசிங்க பேசவே மாட்டேன். அசிங்க. நாங்களும் அப்படிதாங்க. எப்படி நான் கேக்குறேன்? பொறுமைக்கு இலக்கண வகுத்தவள ஆண்கள் தான். பொறுமைக்கு இலக்க வகுத்தவே பொம்பளை நான். இந்த மேடையில இன்னைக்கு சொல்றேன். சொல்லுங்க. நான் தான் பொறுமை. நான் தான் பொறுமை. நீங்க பொறுமையா? அப்ப வாங்க போயிட்டு வருவோம். ஐயா என்னங்க இப்படி பிடிக்கிறீங்க? அப்ப வேற மாதிரி பிடிக்க கூடாதுங்க. பிடிக்க கூடாதா? பிடிக்க. யாரு உங்களை பிடிக்கணும்? என்னை கட்டிய கணவர் மட்டும் தான் என்னை பிடிக்கும். உங்களை கட்டிய கணவர் மட்டும். ஆமாங்க. நீங்க எங்க குடியிருக்கீங்க? நான் வந்து எங்க இருக்கேன்னா குருத்தேட்டர்ல குடியிருக்கேன். குருத்தேட்டர்ல. ஆமா. குருத்தேட்டர்ல இருந்து சங்கத்துக்கு எதுல வருவீங்க? நான் அங்க இருந்து பஸ்ல வருவீங்க. பஸ்ல. ஆமா. பஸ் கண்டக்டர் சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரு? பொம்பளை எல்லாம் முன்னாடி தள்ளுங்க. பொம்பளை எல்லாம் முன்னாடி தள்ளுங்க. ஆம்பளை எல்லாம் பின்னாடி தள்ளுங்க. பின்னாடி தள்ளுங்க. பின் வாசப்படியில ஏறு. ஆமா பின் வாசப்படி. ஏறி பஸ்ல உட்காந்துருவியா? உட்காந்தோனே. கண்டக்டர் போடுவாரா? எதுல? டிக்கெட். ஆமா. டிக்கெட் போட்டு எதை தொட்டு கொடுப்பாரு? என் கையை தொட்டு தான் கொடுப்பாரு. கையை தொட்டு. ஆமா. உன்னை யார் தொடணும்? என் புருஷன் மட்டும் தான் தொடணும். என்னங்க உங்களுக்கு? புருஷன் மட்டும்தான் தொடணும். அப்ப கண்டக்டர் தொட்டானே கண்டக்டர் உன் புருஷனா? ஐயோ என்ன சொல்றீங்க? சரி சரி கண்டக்டர் விட்டுரு. சரி. ஒரு வளையல் போடணும்னு ஆசை வந்துருச்சு. ஆமாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க வளையல். பாத்தீங்களா எவ்வளவு போட்டிருக்கேன்? வேன்ல வரையிலே பார்த்தேன். உனக்கு வளகாப்பு கொண்டாடி இருக்காங்க. வளையல் பொண்ணும்டா யார்கிட்ட போவ? வளையல் கார்ட்ட போக வேண்டியதா? நான் கண்டக்டர் மறுநாள் வளையல் காரு. இல்ல போனதை ஆமா. நிக்க வச்சு போடுவாரா உட்கார வச்சு? அது அவர் சௌரியம். அவர் சௌரியம். ஆமா. சில நேரம் மயக்க ஊசியை போட்டு கூட. வளையல் போறதுக்கு மயக்க ஊசி போறாரு. நீ என்ன? சரி சரி சரி. வளையல் போற வளையல உள்ள தள்ளிடுவாரு. சரி. போகாத வளையல சோப்பு போட்டு உழுக்க தள்ளணும். சோப்பு போட்டு. அப்பதான் வலிக்கிட்டு உழுக்க. சோப்பு கடை அடைச்சிச்சுன்னா அடுவும் பேசுவாரு. அடைச்சிச்சுன்னா தண்ணி தண்ணியை தொட்டு அப்படி தள்ளுவாங்க. தண்ணி இல்லாட்ட தெரியலையே. சோப்பு. ஆமா. சோப்பு இல்லாட்ட தண்ணி சோப்பு இல்லாட்ட என்ன போடுறது? எச்சியை துப்பி வழுக்குது. அப்ப வளையல் கார் எதை தொட்டு போடுவாரு? என் கையை தொட்டு தான் போடுவார். உன்னை யாரு தொடணும்? என் புருஷன் மட்டும் தான் தொடணும். அப்ப வளையல் கார் உன் புருஷன். நம்பர் 2. நல்ல சுதியோட பாடணும்னு நினைக்க. ஆமா. யார்கிட்ட போவ? பெட்டி காட்ட போவேன். போ நான் போயிட்டு வரேன். என்ன ஏன்ட்டு எதுக்கு வருது? ஹலோ சண்முகராஜா கோபப்படாதீங்க. இங்க வாங்க. கோவப்படலாமா? கோவம் உள்ள வந்தேன் குணத்துக்கு அதிபதி. அப்ப சுதியோட பாடணும்னா பெட்டி காட்ட போவேன். இந்த இடத்துல என்ன பண்றேன்? இந்த இடத்துல அடிப்படை யார் பண்ணிட்டு இருக்கீங்க? பிசினஸ் பண்றேன். என்ன பிசினஸ்? ஐயோ மூடாகுது. பழம். இங்க வாரா. டேய் கையடுறா. டேய் காப்பு கட்டலாம் மரியாதையா செல்லுல எடுக்காத பணம். என்ன பழம்? இல்ல அவன் காப்பு கட்டல. அவன் மாம்பழம். ஏன் மாம்பழத்துல ஒரு கொட்டை இருக்கு? ஒரு மாம்பழத்துல ஒரு கொட்டை தான் இருக்கு. ஆமா. நீங்க என்ன பழம் பண்றீங்க? நான் உங்க பழத்துல கொட்டை இருக்கு. ஆனா என் பழத்துல கொட்டை இருக்கு. அப்படி என்ன பழம்? கொட்டை இல்ல பழம். எங்க தம்பியை சொல்லுவாங்க பாருங்க. பனானாஸ். வாழைப்பழத்துல கொட்டை இருக்கா? இல்ல என் பழத்துல சவாசிரா வேத. என்ன பெத்த ராசா. என் பழத்துல விதை, உங்க பழத்துல கொட்டை. என் பழத்துல விதை, உங்க பழத்துல கொட்டை. விதையும் கொட்டையும் சேர்ந்தா விதை கொட்டை. ஐயோ ஐயோ. ஆமாமா நான் 5 ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்தீங்க? ரஸ்தாலி தம்பி முனியாண்டி வாங்கிட்டேன். செவ்வாழைய பொண்ணுமணி வாங்கிட்டேன். பச்சை பழத்தை சத்திவேல் வாங்கிட்டேன். நாட்டு பழத்தை எங்க அண்ணன் செல்வண்ணை வாங்கிருச்சு. செல்வன் அவருக்கு நாட்டு பழமா கொடுத்தீங்க? ஆமா. இன்னொரு பழம் என்ன பழம்? கதலி பழம். அவன் தான் அரிமுருகன் வாங்கிட்டான். சரி சரி. அப்ப 2 பேர் பழத்தையும் இந்த இடத்துல ஆடி பாடி சொல்லிடுவோம்.
ஆலமரம். ஆலமரம். கரிப்பார்மில்ல எழுதி கொடுத்த மறந்துட்டேன். சாரி ப்ரோ. அங்க விழுது 10,000 தண்ணீர் நானே தானே நானே தண்ணீர் நானே தானே நானே எம விழுத விட்டு இன்னைக்கு நான் கீழிறங்கி பிரித்திகா கீழிறங்கி தரணன அங்க கீழே இருக்க போற போயிடாத பல சாடையில பிள்ளை வரக்கும் விழுத விட்டு கீழிறங்கி கோவிலிங்க முடிக்க போறது கை வழக்க அவனுக்கு விட்டு இப்ப ரொம்ப நாள் ஆச்சு. ஆத்தாடி எத்தந்தண்டி ஆளுது பாரு இம்புட்டுக்கா உள்ள இறங்கிருச்சா? வெறும் உருளைக்கிழங்கா சாப்பிட்டே அதான் வந்திருக்கு அந்த வாய்வு. அது காரணத்தினாலதான் இந்த மாதிரி காத்து அப்படி போகுது. இந்த பிள்ளை பாருங்க நீங்க திருப்பி காட்டுங்க. ஆத்தாடி சங்கத்துக்கு அபிஷோ பிரித்தி உனக்கு அடப்பு நிறைய அடைக்குதா? சத்துவேலு நல்லா தொக்க எடுப்பேன். சிவமுருகன் போ ஊது உலகம் அடப்பு இருக்க கூடாதுமா. அடப்பு என்ன கிழிச்சு வை எந்த காரியாவது போட்டு ஆச்சுது. நான் போறேன் பிரித்தி நீ எவ்வளவுனா ஓங்கி அடிச்சால செயல் இழந்துருச்சு மாடு. அவ்வளவுதான் முடிஞ்சு. மாடு காய அடிச்சாச்சு. அண்ணாச்சி தண்ணி நீ வந்துச்சா வரலையா? ரொம்ப கரங்கிட்டேன். பால் விடுவேன். சின்ன கிளி
நான் பாதாம் பருப்பு சாப்பிட்டேன். ஏய் சாடாமுடா பொட்டக்கோழி சேர்ந்து முட்டையா போட போகுது போ முண்டாக்கிட்டு போ. பேசுது வாரு மிருதங்கார பொட்டுவேன் நாய். ஆமா 2 நாய் பத்துக்கிட்டு கிடக்கு. ஊடால அந்த பொண்ணு பண்ணிக்கிற நாய். பரவாயில்லம்மா, நல்லா ஆடுறீங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. பெரியவங்க எல்லாம் உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. கண்டிப்பா அவங்க கதையை ரசிக்கணும். கண்டிப்பா ஆமா, உள்ளவங்களுக்கு வெளியே கொடுப்போமா? வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் குனிஞ்சு குத்து குருவம்மாள். வாட் இஸ் திஸ் மேட்டர்? உங்களுக்கு ஏத்த மாதிரி டெஃபினெட்லி சத்தியபுல என்ன ப்ரோ? என்ன சொன்னீங்க? குனிஞ்சு குத்து குருவம்மாள். குனிஞ்சு குத்து குருவம். மை நேம் இஸ் குனிஞ்சு குத்து குருவம்மாள். கைதட்டுங்க லாப்ஸ். குட் நேம். அருமையான பேர். குட் நேம். குட் நேம். என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? என் பேர் நிமிர்ந்தடிக்கிற நீலமேகம். நிமிர்ந்தடிக்கிற நீலமேகம். என் பேர் கேட்க மாட்டேன்ட்டீங்க. உங்க பேர்? என் பேர் வந்து சைடு குத்து சக்தி. கத்துங்களா? முனியாண்டி பேர் கேளுங்க. டைமிங் கொடுமா. சைடு குத்து சக்தினாலதான் இன்னைக்கு ஒரு சகடையை வாங்கிட்டேன். என் பேர் என்ன தெரியுமா? உங்க பேரு? முட்டுக்குத்து முனியாண்டி. முட்டு குத்து முனியாண்டி. ஏன் பேரு தெரியுமா? இல்லைங்க வரேன். சொல்லுங்க. முட்டு குத்துனா எது வரும்? முதல்ல மூக்கு தான் குத்தும். குத்த வேண்டியது. உங்களுடைய பேரு? எங்க பேர் வந்து பொழந்து குத்து பொண்ணுமணி. சலகல் அடி எழுதி வச்சுட்டு வந்திருக்காங்களா? பொழந்து குத்து பொண்ணுமணி. அதுக்கு என்ன இருக்கு? எங்க அண்ணே தாளக்கார் பேரை கேட்க அவர் வந்து அவர் சொல்லுவார். என் பேர் சென்று குத்து செல்வம். சவாடுறா சென்று குத்து செல்வம். யூ நேம் இஸ். மை நேம் இஸ் தான் நிமிர்ந்தடிக்கிற நீலமேகம். ஓகே ஓகே. நான் வேற பேரை மாத்திட்டேன். என்ன பேரு? என் பேரு முழு பேரு என்ன பேரு? சொக்கலிங்கம். என் பேரு சக்கு. இல்லடி வாரேன் முழுசா கேளு. சொல்லுங்க. சொக்கலிங்கம். லிங்கத்தை எடுத்துட்டு சொக்குன்னு வச்சிருக்கேன். அப்ப என் பேரு சக்கம்மா. சக்கம்மா. அம்மாவை எடுத்துட்டு சக்கு. உங்க பேர் சக்கு. ஆமா. என் பேர் சொக்கு. சொக்கு. நம்ம 2 பேத்துக்கு பிள்ளை பிறந்தா நக்குண்டு வைப்போம். இன்னொரு பிள்ளை பிறந்தா இன்னும் ஒரு பிள்ளை பிறந்தா விறகன்னு ஒரு முக்குண்டு வைப்போம். அதனால உண்மையான பேரை சொல்லுங்க. உண்மையான பேரை சொல்லவா? பிரித்திகா. வேற மாதிரி கேக்குதே. ஏய் உங்களுக்கு பை இல்ல. மை நேம் இஸ் கண்ணக்குழி அழகி பிரித்திகா தேவி. பிரித்திகா தேவி. ஆமா. என்ன மானாமதுரை தாண்டு பிள்ளத்தி விழாக்குள்ள ரோட்ல பிரித்திங்கா தேவின்ற ஒரு தெய்வம் இருக்கு. உங்க பேர் பிரித்திகா. மை நேம் இஸ் சண்முகராஜா. சண்முகராஜா. உங்களை நான் காதல் பண்றேன். காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி கடை. கீழே உட்காருங்க. மாலா கீழே உட்காந்து சென்டருக்கு வாங்கல. இல்ல நீ கண்டா புடி பண்ணல அதுக்கு தான் தர்றேன். என்ன சொன்னீங்க? கோண சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? உங்களை கடைசி வரைக்கும் வச்சு காப்பா. கடைசி வச்சுக்க. சரி. ஆனா உங்கள் கைவிட மாட்டேன். கைவிட மாட்டீங்க. சோறு சாப்பிட்ற கையை அதை போய் விடுவேன். நீ சம்மதிச்சா நொட்டாங்கைய கூட விடுவேன். என்னுடைய காதல் எப்படி அப்பட்ட காதல் தெரியுமா? இந்த சொல்றேன் பாரு.
பாடலை கைதட்டிய ஒரு உள்ளத்திற்கு எனது அன்பானங்களுக்கு நன்றி 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 நன்றி. எந்தெந்த குடிகாரை எப்படி திருந்தணுமோ அந்த பாட்டை பாட போகிறார். இந்த குடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு பாட்டு எங்கள் ஐயா பாடி கொடுத்தாரு. அந்த பாட்டை கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆச்சு. அது ஐயா பாட்டு இல்லை, இப்போ நான் பார்த்து ஆரகுடி பாரதி கவிஞர் கணேசன் பாட்டு, பாரதி கணேசன் பாட்டு உங்கள் ஐயா பாடினார். பாரதி கணேசன் பாட்டை வந்து எங்கள் ஐயா பாடினார். அவர் சொல்லிக் கொடுத்த பாட்டு பார்த்தா ஞாபகம் வருது. ஏன்டா இப்போ நான் குடிக்கிற 30 நாள் வருது. அந்த குடியால் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத ஒரு நம்ம விழிப்புணர்வு மாதிரி இந்த பாட்டை பாடுறேன். இதனால ஒரு ஆள் தெரிஞ்சுனா கூட எனக்கு பெருமை தான். ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் அலுமரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு என் குடியால ஆச்சு. அத்தனையும் போச்சு என் குடியால ஆச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன் 4 மரத நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு என் குடியால ஆச்சு. நடுங்குது என் பார்வலே சமங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியா வறுமை உண்டாச்சு. நடுங்குது என் பார்வலே சமங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 வண்டி வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு என் குடியால ஆச்சு. வள்ளுவன் காந்தி அண்ணா சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி அண்ணா சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே கேப்பினந்தல் குறிஞ்சி நகர் இருக்க இளைஞர் பெரியவர்கள் குடிக்க வேணாமன்னு அறிப்படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு என் குடியால
நம்மளால ஒரு ஆள் திரும்பினா கூட நன்றி போதும். நன்றி நன்றி. நாடக அமைப்பாளர் ஹரிமுருகன் சார்பாக கைதட்டிய அன்பு உள்ளத்துக்கு என சார்பாக நன்றி நன்றி நன்றி.